தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாமல் செய்வதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் குறிப்பிடுகிறார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த கிழக்கு மாகாண சபையை வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதற்காக பலர் கையாண்டார்கள். அதில் ஒன்றுதான் இந்த கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் விடயம் என்பதும், அந்த முதலமைச்சருக்கு பிற்பாடு ஏனைய அமைச்சர்களை நாங்கள் பாரம் எடுக்கின்ற போது வந்த சர்ச்சைகள் என்பதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் நாங்கள் இந்த 2 அமைச்சர்களை பாரம் எடுத்ததற்கு பிற்பாடு கூட பல்வேறுபட்ட விமர்சனங்கள். சிலர் நினைக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நாங்கள் அடிபணிந்து விட்டோம் என்ற வார்த்தை கூட பாவிக்கின்றார்கள். மத்திய அரசாங்கத்தில் ஒரு ஆட்சி மாறுகின்ற போது கிழக்கு மாகாண சபையிலும் அந்த ஆட்சியை தக்க வைத்து சில விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த 2 அமைச்சுக்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த 2 அமைச்சுக்களை பெற்றதன் நோக்கம் என்னவென்றால், கடந்த காலங்களில் இந்த கிழக்கு மாகாண சபையில் பல்வேறுபட்ட புறக்கணிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் அபிவிருத்தியில் புறக்கணிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, வேலை வாய்ப்பில் புறக்கணிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மாகாண சபையூடாக மக்களுக்கு பலாபலன்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே தாம் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றதாக கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துரைராஜசிங்கம் இதன்போது குறிப்பிட்டார். எங்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் இந்த பானை பிடிக்கின்ற, இந்த அகப்பை பிடிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழரசு கட்சியின் வரலாற்றிலே இது ஒரு புதிய அத்தியாயம். பல விமர்சனங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த அத்தியாயம். ஆனால் இது காலத்தின் தேவை என்ற அடிப்படையிலே கடந்த 3 மாதங்களாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் யோசித்தோம். காலம், சூழ்நிலை, இடம், இதனுடைய அமைவு, மாகாண சபையினுடைய நோக்கம் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு அந்த அதிகாரத்தை எங்களுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்லுவது என்பதுதான் மாகாண சபையினுடைய நோக்கம் என்ற அடிப்படையிலே இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு எங்களுடைய மக்களுக்கு அதனுடைய பலாபலன்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த மாகாண அரசிலே பங்கு பெற்று இருக்கின்றோம். எங்களுடைய தலைவருடைய அவ்வப்போதைய ஆலோசனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த அமைச்சர்களாக வந்திருக்கின்றோம்.